ச சந்தைக்கு போனால் பெரியவங்க நமக்கு இது போல் போண்டா வாங்கின்னு வருவாங்க. சந்தையில் காயெல்லாம் வாங்கிக்கின்னு இது நல்லா இருக்குங்க. அப்படி சுட்டு வச்சோம்னா போதும், தட்டு போண்டாவும் காலியாகுங்க. வாங்க இந்த போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சந்தை கடை போண்டா செய்கிறதுக்கு ஒரு 3/4 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். 3/4 கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். அதே 3/4 கப்பு கோதுமை மாவு, ஒரு 3 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, கப்பு ஃபுல்லாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கொஞ்சம் சோட்டா மாவு எடுத்துன்னுக்கிறேன், இட்லி சோட்டா மாவு, சால்ட்டு தேவையான அளவுக்கு, கொஞ்சம் கறிவேப்பிலை, இது பெருங்காயம். மாவு நம்ம கலந்துக்கலாம். முதல்ல வெங்காயம் மாவு நல்லா கலரிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது போல் பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே அந்த அரிசி மாவுலாம் போட்டிருக்கேன்ல, ஒரு 5 நிமிஷம் மாவு நல்லா ஊறட்டும். இது போல் எடுத்து போடுற மாதிரி போண்டா. கடாயை அடுப்பு மேலே வச்சிட்டோம், பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, போண்டா போட்டுக்கலாம். நல்லா திருப்பி விட்டுக்கலாம். கம்பி வச்சு திருப்பி விடுங்க. நல்லா செவந்து வருது பாருங்கள் கலரு. அந்த கடை போண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா மேலே பொறன்னு உள்ள மெதுவாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நம்ம போட்டலாம். இது நல்லாயிருக்கும் பாருங்கள். புட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா சாப்பிடலான்னு தோணுதாங்க. சந்தைக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிக்கின்னு வரும்போது லாஸ்ட்டாக அந்த போண்டா வாங்கின்னு வருங்க. நல்லா சுவையாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.